வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தொடர்ந்து வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு. இது குறித்து தான் நாம் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். முதலில் திரு மோகநிதி. வணக்கம் மோகநிதி, வழக்கறிஞர். சொல்லுங்கள், நீங்கள் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது இப்போ இல்லை, அண்ணா காலத்திலேருந்தே நாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம், ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் அணுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இந்த பட்ஜெட் குறித்தும் அது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சருடைய விமர்சனம் குறித்தும் உங்களுடைய பார்வை. இல்லை, முதல்ல இப்போ யார் ரொம்ப இக்கட்டான சூழலில் இருக்காங்கன்னா நம்ம 5 பேர் தான். ஒன்றுமே இல்லாத பட்ஜெட்டை பற்றி எப்படி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அதில் ஒன்றும் இல்லை, தூக்கி போட அப்படிங்கிற அது அப்படி தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒன்றிய நிதிநிலை அறிக்கை அப்படின்னு ஒரு காகிதத்தை கொடுத்து அதில் ஒன்றும் இல்லை தூக்கி போட்டுரு அப்படின்னு தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது நமக்கு பழகின விஷயம். நாம் இது கடந்த ஒரு 11 ஆண்டுகளாக பாஜக என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு இருக்கு. ஆனால் தேர்தல் நெருங்குற சூழல், இங்கே பாஜகவுடைய கிளை கழகமாக இயங்கிக்கிட்டு இருக்கிற அதிமுக இருக்குது, பாஜக உடைய மாநில கட்சி இங்கே இருக்குது. அவங்க எந்த முகத்தை வச்சு இந்த மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க போகிறாங்க, ஓட்டு கேட்டு வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுக ஆட்சியில் இருந்த 4 ஆண்டு காலத்துலேயும் இந்த மக்களுக்கு எதுவும் செய்யலை. 10 ஆண்டு காலமாக பாஜக அரசு ஒன்றியத்தில் இருக்குது. அந்த ஒன்றியத்திலிருந்துமே தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு ஏதாவது குறிப்பான ஒரு திட்டத்தை, ஒரு நல்ல சிறப்பான திட்டத்தை கொடுத்துருக்குதா அப்படின்னா கிடையாது. அப்போ எதை சொல்லி இந்த அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. எனக்கு என்னமோ அந்த பயத்தில் தான் அண்ணாமலை அவர்கள் கூட தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பிலிருந்தே விலகி போயிட்டாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா கடந்த 11 ஆண்டு காலத்தில் ஒரு ஸ்கீம்ஸ், ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் இந்த தமிழ்நாட்டுக்கு அவங்க அறிவிக்கலை. இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு விடியல் பயணத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளிரினுடைய மனதிலும் திமுக இருக்குது. மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளிரின் மனதிலும் திமுக இருக்குது. இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் ரேஷன் அட்டை இருக்குது. இந்த ரேஷன் அட்டை நம்ம எல்லாருக்குமே கிடைக்குது அப்படின்னு காரணம்னா அதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள். பொது விநியோக திட்டத்தை கொண்டு வந்து நுகர்பொருள் வாணிப கழகத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு எல்லாருக்குமே ரேஷன் அட்டை வைத்திருந்து நாமெல்லாம் அன்றாட உணவுக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியுது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் திமுக. இப்படி முதல்ல ஒரு திட்டம் தீட்ட வேண்டும் அப்படின்னா கூட அதற்கு மிகப்பெரிய கொள்கை தேவைப்படுது. அந்த கொள்கை மக்கள் நல கொள்கையாக எல்லோருக்கும் எல்லாமுமான கொள்கையாக இருக்கணும். ஆனால் பாஜகவோட கொள்கை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வளர்ச்சியை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த பட்ஜெட் தாக்கலாக இருக்கட்டும், இந்த ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா எளிய மக்களுக்கான வளர்ச்சிக்கான எந்த விஷயத்தையுமே இருக்காது. இலைட்டு மக்களுக்கான ஆட்சியாக தான் பாஜக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இருக்குது. அவர்களுக்கான இலைட்டு மக்களுக்கான பெரிய வணிகஸ்தர்களுடைய டாக்ஸை குறைக்கிறதா இருக்கட்டும், அவங்க வாங்கின டெப்ஸ், லோன்ஸ் எல்லாத்தையுமே வேவ் ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும். ஒரு இப்போது இந்த பட்ஜெட்டில் கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற குடும்பத்துக்கோ இல்லை ஏழை எளிய மக்களுடைய குடும்பத்திற்கோ ஏதாவது நலன் இருக்கா? நீ காலையில் ஒரு மீம் பார்த்தேன், அந்த வீடியோ மீம். அதாவது 2021 பட்ஜெட்டின் போது இந்த அம்மாட்ட கேட்குறாங்க மிடில் கிளாஸ்க்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி, அப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நேற்றைக்கு பட்ஜெட்டை பற்றி கேட்குறாங்க, அதே ரியாக்ஷன் இப்பயும் கொடுக்குறாங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன், ஒரே ரியாக்ஷன் தான். அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க, அப்பயும் கேட்குறாங்க, இப்பயும் கேட்குறாங்க. அதான் இருக்க தலைவர் தளபதி அவர்கள் சொன்னது போல் இந்த முறை அவங்க வழக்கமாக பயன்படுத்துகிற திருக்குறளை கூட பட்ஜெட்டில் மறந்துட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை மறந்துட்டாங்க. ஒரு தேர்தல் வருது அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச ஒரு மனப்பான்மை கூட அவர்களுக்கு இல்லாமல் தான் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மாநில அரசாங்கம் மட்டும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதியிலே மிகப்பெரிய பங்கை ஆற்றிட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய வரி அப்படிங்கிறது மிக முக்கிய பங்காற்றிட்டு இருக்குது. ஆனால் அந்த நிதி பகிர்வு தமிழ்நாட்டிற்கு அதே மாதிரி சேருதா அப்படின்னா கிடையாது. தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கான நிதி கிடையாது. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் நடைபெற்று இருக்குது. அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியும் கொடுக்கல. இப்போ அதில் மகாத்மா காந்தி பேர் இருக்கிறது பிரச்சனைன்னு சொல்லி அதையும் தூக்கி புதிய திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அதில் மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு அதிகமாக்கி ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதி பங்கை குறைச்சிருக்கிறாங்க. கல்விக்கான நிதியிலிருந்து இந்த பேரிடர் கால நிதியிலிருந்து எந்த நிதி பகிர்வையுமே தமிழ்நாட்டிற்கு கொடுக்காம வஞ்சிட்டு இருக்கு. இங்கே தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சிப்காட்டு, சிட்கோ, டைடல் பார்க்ஸு, எத்தனை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வந்து இங்கே இண்டஸ்ட்ரீஸில் மிக முக்கிய ஒரு பங்கை தமிழ்நாடு ஆட்சி கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய பொருளாதாரத்தில். இப்போ நம்ம என்னதான் இந்த ஒன்றிய பட்ஜெட் ஒன்றுமே இல்லாத பட்ஜெட் அப்படின்னு சொன்னாலும் ஒரு விஷயத்தில் நம்ம விமர்சிக்க வேண்டி இருக்குது.
இந்தியாவுடைய நிதி வருமானத்தை தாண்டி இந்த பட்ஜெட் போடப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி கடன் வாங்கி நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. அதில் எளிய மக்களுக்கு என்னத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய போகிறீங்களா அப்படின்னா எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு கடன் வாங்காமல் ஒரு ஆட்சியை நடத்துவது சாத்தியமற்ற ஒன்று. ஆனால் அந்த கடன் வாங்குறதுனால இந்த மக்களுக்கு என்ன நலனை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா காலத்திலிருந்து இது நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அண்ணா கிட்ட கேட்கும்போது நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு வந்து அநீதியாக நடந்துக்குதுன்னு தானே நீங்கள் திராவிட நாடு கேட்குறீங்கன்னு அண்ணா கிட்ட கேட்கும்போது அண்ணா சொன்னார், ஒன்றிய அரசுன்னு ஒன்று இருந்தாலே அது அநீதியாக தான் நடக்கும் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்காவது வட இந்தியாவில் ஓரளவுக்கு நீதியை நம்மளால் எதிர்பார்க்க முடியுது, வருங்காலத்தில் அதை கூட எதிர்பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு தொலைநோக்காவே சொல்லியிருக்கிறாரு, அநீதியாக நடந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு அண்ணா சொன்னார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு திமுக எப்பொழுது இந்த தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கங்கள் ஆட்சி பொறுப்பேற்றுச்சோ தமிழ்நாட்டை உண்மையாகவே வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்றிருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, வடக்கில் இருக்கிற வட மாநிலங்களை வாழ வைப்பதற்காக மட்டுமே தமிழ்நாட்டை தேய்த்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டை சுரண்டி கொண்டிருக்குது. ஒட்டுமொத்தமாக நாம் கொடுக்குற நிதியில் ஒரு குறைந்தபட்ச ஒரு நிதி பகிர்வை தமிழ்நாட்டிற்கு கொடுப்பது கிடையாது. தேர்தல் வருது அப்படிங்கிற ஒரு அடிப்படை நோக்கத்திற்காவது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் பண்றது. ஒரு எய்ம்ஸ்னு ஒரு மருத்துவமனையை கொண்டு வராங்க. நம்மளுடைய துணை முதலமைச்சர் தொகுதிதோறும் அந்த செங்கலை எடுத்துட்டு போய் பிரச்சாரம் செய்தார். ஒரு அடிப்படையில் இருக்கிற வார்டு மெம்பர் தேர்தலில் நிற்கிறவங்க கூட இந்த மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணியிருந்தா ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார், நம்ம ஏதோ பண்ணணும் அப்படின்னாவது ஏதோ பண்ணுவாங்க. ஆனால் ஒரு தேர்தல் முடிந்து இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது, இன்றைக்கும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அதே நிலைமையில் இருக்குது அப்படின்னா ஒன்றிய அரசு எவ்வளவு ஒரு மாற்றாந்தாய் மனப்பாங்கோடு தமிழ்நாட்டை நடத்துகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. எப்பயுமே வந்து ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் அப்படின்றது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான பட்ஜெட்டாக இருக்கிறது கிடையாது. வட இந்தியாவிற்கான வட மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட மாநிலம் வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஒரு பட்ஜெட்டை எப்படி கொண்டு வந்து தாக்கல் செய்வாங்களோ அந்த மாதிரி இந்தியன் யூனியனில் பார்லிமெண்ட்டில் தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம மறந்துடவே கூடாது. தமிழ்நாட்டிலேருந்து நம்ம நெடுஞ்சாலைக்கான கோரிக்கையை வைக்கிறோம், மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான கோரிக்கைகளை வைக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா ரயில்வேஸ், நீங்கள் சதர்ன் ரயில் கொடுத்துருக்காரு மோடி, என்ன தமிழ்நாட்டுக்கான புல்லட் ரயில் எல்லாமே வந்து கண் துடைப்பு. இப்போ பாஜகவால் கொடுக்க முடியாத வாக்குறுதிகளை கூட அதிமுக கொடுத்துட்டு இருக்கு. அது எப்படி வந்து மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறைச்சிருக்காரு. அந்த 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்ன வாக்குறுதிக்காவது இந்த பட்ஜெட்ல அந்த எளிய மக்களுக்கு ஒரு சிலிண்டர் ஒரு 100 ரூபாய் மானியத்தையாவது அவங்களால கொடுக்க முடிஞ்சுன்னா அது கூட கொடுக்க முடியல. இப்போ வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்கிறார். மக்கள் கண்டிப்பா யோசிக்க போறாங்க, கடந்த 4 வருஷத்துல அதிமுக ஒரு மக்கள் நலத்திட்டங்களை இந்த மக்களுக்காக நிறைவேற்றிருக்கிறாங்களா அப்படிங்கிறத மக்கள் யோசிக்க தான் போறாங்க. ஒன்றிய அரசு என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அரசியல் வர சூழலில் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. அப்போ ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரோட் ஷோவை காட்டி மக்களை ஏமாத்திடலாம், மக்களை திசை திருப்பிடலாம், ஒரு பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து இந்த மக்களிடம் வாக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த பாட்சா ஒருபொழுதும் பொழிக்காது. இது வந்து திராவிட இயக்கங்களால் அரசியல் பண்படுத்தப்பட்ட ஒரு மண் தமிழ்நாடு. இங்கே இருக்கிற மக்கள் ஒருபோதும் அப்படி போக மாட்டாங்க. தமிழ்நாடு தலைவர் தளபதியார் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார், குறுக்கே நிற்போம் குறுக்கே நிற்போம், குலையறுபடினும் குருதி பாய்ந்தோடினும் தமிழ்நாட்டிற்கு தீங்கினில் குறுக்கே நிற்போம். அதற்கு எதிராக அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் டபுள் இன்ஜினாக வந்தாலும் சரி, அதை டப்பா இன்ஜினாக மாற்றி காட்டுவதற்கு தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கிறது வருகிற 2026. இது அத்துணைக்கும் மிகப்பெரிய பதிலடியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதை ஒன்றிய அரசு பார்க்கத்தான் போகிறது. இந்த ரயில்வே துறை நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நீங்கள் சதர்ன் ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்க்கெலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ரயில்வே ரூட்ஸ் ரொம்ப கம்மி, ட்ரெயின்ஸுமே ரொம்ப கம்மி. நீங்கள் போயிட்டு வரப்போ உங்களுக்கு தெரியும். புதிய ரயில் வழித்தடங்களுக்கு நிறைய ஒப்புதல் வந்து ஒன்றிய அரசுகிட்ட கேட்டிருந்தது. அதற்கான ஒப்புதல்கள் எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கனிம வள சுரங்கங்கள், இதன் மூலயமா அம்பானி போன்ற அதானி போன்ற மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு அவங்க வந்து டாக்ஸை வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க டோட்டலாக. இதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸுக்கு தான் வந்து இந்த ஒட்டுமொத்த யூனியன் பட்ஜெட்டையுமே ஒரு கார்பரேட்டுக்கான ஒரு பட்ஜெட்டாக தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இதையெல்லாம் தாண்டி குறிப்பாக அம்பானியனுடைய மகன் வந்து ஒரு ஜூ நடத்துகிறாரு. அவருக்காக வந்து இந்த சட்ட திருத்தமே கொண்டு வந்திருக்காங்க பட்ஜெட்டில். வெளிநாட்டில் வந்து பறவைகளை வந்து தனியார்கள் இறக்குமதி பண்ணலாம். அது குறிப்பாக
ஜூ நடத்துகிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒருத்தர் தான் தனியார் ஜூ நடத்துகிறாரு. அவருக்காக வந்திருக்கு. உலகத்திலே இல்லாத ஒரு இது வேலை இது. நம்ம வந்து இது தமிழ்நாட்டை வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து வஞ்சிக்கிறாங்க, ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் இந்த தேர்தலில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி பயம் ஏற்பட்டுருச்சு. அதனால தான் வந்து அவர்கள் தமிழ்நாட்டிற்கு புதிய அறிவிப்புகளையோ இல்லை புதிய திட்டங்களையோ கொடுக்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்கள், மாநாடுகள், இப்போ இளந்தலைவர் அவர்கள் ஒரு இளைஞரணி, இந்தியாவிலேயே முதல்ல இளைஞரணியை உருவாக்கிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அந்த இளைஞரணி 5 லட்சம் உறுப்பினர்களை கொண்டு நிர்வாகிகளை கொண்டு இயங்கிட்டு இருக்குது. 50 லட்சம் உறுப்பினர்களை வச்சிருக்குது. கடந்த டிசம்பர் மாதம் திருவண்ணாமலையில் 1.5 லட்சம் நிர்வாகிகளை கூட்டி வச்சு நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்துச்சு. இப்போ விருதுநகரில் மண்டலங்களுக்கான தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் 1 லட்சம் இளைஞர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள். மகளிர் மண்டல மாநாடுகள் நிர்வாகிகள் சந்திக்க போறாங்க. நிர்வாகிகள் சந்திக்க போகிறார்கள். அந்த நிர்வாகிகள் யாரு அப்படின்னா மற்ற கட்சியை போல ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாதவங்க, ஆள் தெரியாதவங்க, ரோட்ல போறவங்க பேர் எழுதி விட்டு இந்த வாக்காளர் ஸ்லிப்ல வந்து பேர் எழுதி போடுறது கிடையாது. ஒவ்வொரு நிர்வாகியுடைய அவர்களுடைய முகவரி முதற்கொண்டு, அவர்களுடைய தொலைபேசி எண் முதற்கொண்டு, அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே இன்னைக்கு தலைமையோடு வெரிஃபை செய்யப்பட்டு நேரடியாக அவர்களை பார்த்து நேர்காணல் நடத்தி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பூத் வாரியா பாக வாரியா இன்னைக்கு இளைஞரணி நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இப்படி வந்து திமுக வந்து தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கும் பொழுது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பயம். அந்த பயம் தான் நீங்க இப்போ தாவேகாவை எடுத்துக்கிட்டீங்களா, அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கனாலோ எல்லா கட்சிகளும் திமுகவை விமர்சனம் செய்யணும், திமுகவை வீழ்த்துவதற்கு என்னென்ன மாதிரியான ஒரு மாய பிம்ப வலைகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சார முறைகளை தான் அவங்க கையாளுறாங்க. பாஜக மாதிரியான ஒரு கட்சி வட இந்தியாவிற்கு போனா இதே பிரதமர் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் தமிழர்களை மிக கேவலமாக விமர்சிக்கிறார்கள் பொது மேடையில். எந்த முகத்தை வச்சுட்டு தமிழ்நாட்டிற்கு வந்து வாக்கு சேகரிக்க போறாங்க? எந்த முகத்தை வச்சுட்டு தமிழ்நாட்டு மக்களிடம் அவர்கள் வாக்கு சேகரிக்க வரப்போகிறார்கள்? தமிழ்நாட்டு மக்கள் தான் எப்படி ஓட்டு போட போறாங்க? ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரிசா தேர்தலில் மோடியே பேசினார். தமிழர்களை நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழியை படித்தால் பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்றாங்க நிதியமைச்சர் அவர்கள். பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தா திருக்குறளை பேசுகிற மோடி அவர்கள் வடமாநிலத்திற்கு போனா தமிழர்களை திருடர்கள் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய கேவலமான வன்ம அரசியலை செய்து கொண்டிருக்கிற பாஜகவிற்கு எப்படி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிறத பாஜக சிந்தித்து பார்க்க வேண்டும். இது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, அண்ணா காலம் தொட்டு, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய காலம் தொட்டு சனாதன போக்கோடு ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள், ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக மட்டுமே அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சியாகத்தான் பாஜக இருந்துகிட்டு இருக்குது. தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மக்கள் மீதோ ஒரு சிறிய அக்கறை கூட கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசு வந்த பிறகு அவர் அடிக்கல் நாட்டிய அனைத்து திட்டங்களையுமே திறந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆட்சி முடிவதற்குள்ள எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி விட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி சவால் விடக்கூடிய தைரியம் நம்மளுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதியாருக்கு இருக்கிறது. ஆனால் எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அந்த ஒரு உறுதி இருக்கிறதா என்றால் கிடையவே கிடையாது. ஒரு வாக்குறுதியை கூட, தான் கொடுத்த வாக்குறுதியை கூட செயல்படுத்த முடியாத ஒரு போக்கில் தான் பாஜக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களின் பாஷா ஒருபோதும் தமிழ்நாட்டில் பலிக்க போவதில்லை. ஏனென்றால் திராவிட மாடல் 2.0 அரசு அமைக்க தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கிறது. நன்றி. அதாவது கலைஞர் மருத்துவமனைன்னு அறிவிச்சாங்க. அறிவித்து அந்த நூற்றாண்டு முடிவதற்குள்ளேயே கட்டி முடித்து 1000 படுக்கைகளுடன் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. ஒரு எய்ம்ஸ்ன்னு ஒன்று அறிவித்து அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, என்ன அதில் எதுவும் செவ்வாய்க்கு எதுவும் மனிதனை அனுப்ப போகிறாங்களா, எதுக்கான ஆராய்ச்சி நடக்குதுன்னு தெரியல. அது கடைசியில் ஒரே ஒரு பிளாக் இப்போ திறக்க வராரு.